தலைப்புச் செய்தியை பார்த்து வருகிறோம். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனை அமைச்சர் சேகர் பாபு சந்தித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. எதற்காக இந்த சந்திப்பானது நடைபெற்றது? விவரங்கள். மோனிஷா, 3 மாத கால வெளிநாடு சென்றிருந்த மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசனுடன் நேற்றைய தினம் சமீபத்தில் சென்னை திரும்பிய கமலஹாசன் நேற்றைய தினம் அமைச்சர் சேகர் பாபு சந்தித்திருக்கின்றார். குறிப்பாக முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி அமைச்சர் சேகர் பாபு கமலஹாசனை நேரில் சந்தித்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2026 தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் நடப்பு அரசியல் சூழல் தொடர்பாகவும் பேசப்பட்டதாக இந்த சந்திப்பின் போது பேசப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 2025 ஆண்டு ஜூலையில் மக்கள் நீதி மய்ய கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை திமுக ஒதுக்க இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் ராஜ்யசபா எம்பியாக மாநிலங்களை செல்ல உள்ளதும் குறிப்பிடத்தக்கதாக கூறப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் தகவலாக தற்போது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு நேற்றைய தினம் நடைபெற்று இருக்கிறது. இந்த சந்திப்பின் போது மக்கள் நீதி மய்ய கட்சியின் பொதுச் செயலாளர் அருணாச்சலமும் உடன் இருந்திருக்கின்றார். தொடர்ச்சியாக சமீபத்தில் வெளிநாடு போய் சென்றிருந்து மீண்டும் திரும்பிய நிலையில் நேற்றைய தினம் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கின்றது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.